வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 5.2 நார்மல் கண்ட்ரோல் ஆம்ப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் ஆம்ப் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லெஃப்ட் ரைட்டும் 2 சப்பு போடுற மாதிரி தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதாவது சரவுண்டு சென்ட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்காது. லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோதான். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 சேனலாக அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த 4 சேனல் இல்லைனால இப்போ 5 சேனலாக நான் வந்து போட்டிருக்கிறேன். அதனால் இது வந்து 5.2 வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் தான். பேனல் ஆகட்டும் எல்லாமே கஸ்டமைஸாக தான் இதில் பண்ணியிருக்கிறோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்றா சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் நைட்டு தான், மணி 3:30 தான். பரவாயில்ல, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3:30 தான் ஆகுது. நல்ல படி, சரியான படி. அதனால் ஃபுல்லாமே டயர்டு, அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு இந்த பனிக்கு. ஸோ இதில் ஆம்பிளிஃபயரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து மேலே வந்து பிளாக்கும் கீழே வந்து மேட் பிளாக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சப்பு கண்ட்ரோல் ஆகும், சப்பு ஃப்ரீக்வன்சி ஆகும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, பேக் லெஃப்ட்டு, பேக் ரைட்டு, பேஸு, ட்ரிபிள். இந்த கண்ட்ரோலை நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சப்பு ஃப்ரீக்வன்சியாகவும் ஒரு கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2 வேவ் மீட்ரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் வந்து யூஎஸ்பி போர்டு டிஸ்பிளே வர மாதிரி இதில் வந்து பேனல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த லைட்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட் டயத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு சுவிட்சுமே நம்ம கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆஃப் ஆயிரும். இது ஆம்பிளிஃபயரில் எதுவுமே இல்லாத மாரியே இருக்கும். இந்த லைட்டை ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், வேவ் மீட்டர்லேருந்து A to Z எல்லாமே ஆன் ஆயிரும். சென்டரில் வந்து யூஎஸ்பி வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நார்மலாக வந்து நைட் டைம் அப்படிங்கிறனால வால்யூம் வைக்க முடியாது. ஸோ நார்மலாக வால்யூம் வச்சு நம்ம வந்து மியூசிக் போட்டுட்ருக்குறோம். உள்ள இன்டீரியர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருமே பியூர் காப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ரெண்டாவது, நிறைய கஸ்டமர் வந்து ரவுண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து என்ன காயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது எந்த மாரி கம்பி நமக்கு சுற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கணிக்க முடியாது. ஏன்னா பிரித்து வந்து அதில் பார்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திருப்தி இருந்தால் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கே நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஈஎன்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே பியூர் காப்பர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே சுரண்டி பார்த்துடலாம். அதாவது ப்ரைமரியும் சரி, செகண்டரியும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே சுரண்டி பார்த்தாலே பக்காவாக தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் ரவுண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன போட்டிருக்கோன்னு கண்டிப்பாக சுரண்டிலாம் பார்க்க முடியாது, பிரித்து தான் பார்த்தாகணும். ஸோ அப்படியே பிரித்து பார்த்தாலும் செகண்டரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வேணால் பார்க்கலாமே தவிர ப்ரைமரியில் என்ன போட்டிருக்காங்க கண்டிப்பாக தெரியாது. ஸோ இதில் வந்து நம்ம தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சொந்தமாக போட்டுட்ருக்க டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது. அடுத்தால பவர் சப்ளை செக்ஷனில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பவர் சப்ளை கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சப்வூஃபருக்காக மட்டுமே இந்த 4 கெப்பாசிட்டர் போட்ட பவர் சப்ளை கிட்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் போட்ட சைடு சேனலுக்காக இந்த பவர் சப்ளை கிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதேமாரி பவர் சப்ளை கிட்டை பற்றி சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இந்த கற்றுக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்னா
கெப்பாசிட்டர் பொலாரிட்டியை மாற்றி போட்டிருந்தாங்க. அதாவது வாங்கிட்டு போய் அவங்களே செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஏன்னா கெப்பாசிட்டர் வெடிச்சதுன்னா இந்த அணிகுண்டு வெடித்த மாதிரி வெடிக்கும் மாற்றி போட்டிங்கன்னா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவர் வந்து புதுசாக நான் ஆம்பிளிஃபையர் செய்ய போகிறேன்ட்டு ஒரு 2.1 செஞ்சுருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கெப்பாசிட்டர் வந்து மாற்றி போட்டிருந்துருக்கிறாரு. கவனிக்காமல் அவரை ஆன் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு வந்து புதுசாக பண்ணனால அவருக்கு தெரியலை. ஸோ அவர் கேட்டிருக்கலாம், இல்லைனா யூடியூப்பு கூட பார்த்துருக்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம யூடியூப்பை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் பார்க்காம ஜஸ்ட்டு அது எப்படி போட்டாலும் தான் வேலை செய்யுமே அப்படின்னு போட்டார். அது அணிகுண்டு வெடித்த மாதிரி வெடிச்சிருக்கு. லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டார் அவர். அதனால் அந்தமாரி கொஞ்சம் பார்த்து. ஏன்னா இதில் இன்னொரு என்ன அப்படின்னா, நம்ம வெடிக்கும் போது நம்ம வேறு ஏதாவது எட்டி பார்த்துட்டு இருந்தோம் வச்சோம் அப்படின்னா, நம்ம மூஞ்சில் பட்டுருச்சு இல்லை கண்ணில் பட்டுச்சுன்னா கொஞ்சமே நமக்கு கஷ்டம்தான். அதனால் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக பாருங்கள். டிசி சப்ளைலேருந்து ஏசி சப்ளைலேருந்து எல்லாமே கொஞ்சம் கவனமாக நம்ம அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணுற டயத்தில் புதுசாக செய்கிற நண்பர்களுக்காக மட்டும்தான் இது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இது கிடையாது. புதுசாக செஞ்சுற நண்பர்களுக்கு இது ஒரு கவனமாக பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பவர் சப்ளை அதேமாரி தான். ஏசி வோல்ட்லாம் ப்ராப்பராக வருதா, ஆம்ப் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வைங்க சேஃப்டிக்காக. அது மட்டும் இல்லாமல் சைடு சேனலுக்காக நம்மளுடைய ஐஆர்எஃப் மாஸ்பிட் போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்வூஃபருக்காக மட்டும்தான். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் 5 சேனலுக்காக மட்டும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப் வித் பிடி வந்து சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சென்டரில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து சப் வித் பிடி, நம்மளுடைய சப் வித் பிடி. நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் டிசைன் பண்ணி போட்ட போர்டு தான் இது. சப்பு வித் பிடியோட வரக்கூடிய போர்டு தான் இது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிசிபிலேருந்து காம்பனன்ட்ஸ்லேருந்து குவாலிட்டியாக இருக்கிறனால நிறைய டெக்னீஷியன்லாம் நம்மகிட்ட வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. போர்டு இந்தமாரி தனிப்பட்ட முறையில் போர்டு கேட்டாலும் கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். அது மட்டும் இல்லாமல் 8 ஃபிட்டு போர்டு மட்டும் நம்ம இப்போ கொடுக்குறது இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கே நம்ம ஒர்க்குக்கு சரியாக இருக்குது. கண்டிப்பாக எக்ஸஸாக வரும்போது கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். அந்த டயத்தில் கண்டிப்பாக சேல்ஸ்க்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 8 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லணும்னா ஒரு வேறு மாதிரி இருக்கும் பேஸு. ஏன்னா ஒரு ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 + 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது லேடிஸ் தனி ஜென்ஸுக்கு தனியாக தனித்தனி செக்ஷனாக பிரித்து வந்து 2 ரூமாக பிரிச்சுருந்தாங்க. அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று, இன்னொரு 2000 ஸ்கொயர் ஃபீட். இது சென்டரில் வந்து ஒரே ஒரு சப்பு போட்டு 8 ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். இந்த ரூமுக்கு ஒரு 4 ஸ்பீக்கருக்கும் அந்த ஒரு ஹாலுக்கும் 4 ஸ்பீக்கருமே 8 ஸ்பீக்கர் போட்டிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சப்பு தான், ஒரே ஒரு சப்புக்கு 8 டிரான்சிஸ்டர் போட்டு எடுத்தேன். அந்த 2 ஹாலுமே அப்படி மிரட்டுச்சு. அதை வச்சு அவங்க வந்து தெரப்பு விழா, அதாவது அவங்களுடைய ஜிம்மு தெரப்பு விழா ஃபங்க்ஷனே அதை வச்சு முடிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கணுங்கிறது நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம். அதோட வீடியோ கண்டிப்பாகவே நான் அப்லோடு பண்ணுவேன். ஏன்னா என்னால் போய் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால நான் போய் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக அதை எடுத்து கண்டிப்பாக ஒரு அப்லோடு பண்ணுறேன். ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அடுத்தல அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் பேஸு 8 டிரான்சிஸ்டரில். ஏன்னா பிரிட்ஜ் பண்ணுறோம் 2 சேனல், ஒரு 4 டிரான்சிஸ்டர், ஒரு 4 டிரான்சிஸ்டரும் அப்படியே பிரிட்ஜை பண்ணி அடித்தோம்னா அப்படியே தெரிக்குது சப்பெல்லாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 டிரான்சிஸ்டரில் ஒரு போர்டு கூட ரிட்டர்ன் வந்தது கிடையாது. கொடுத்த இடத்துல இன்னை வரைக்கும் எந்த ஒரு சின்ன துளியளவு கூட நமக்கு கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. பேஸ் எஃபெக்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நைட் டயத்துலனால நம்ம வந்து இதில் காட்ட முடியல. நிறைய டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க, நிறைய டெமோ பார்த்துட்டும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெளியில் கண்டிப்பாக கொடுக்கல. நான் கண்டிப்பாக வெளியில் கொடுக்கும்போது போர்டு மட்டும் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவேன். அன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கலாம். மித்தபடி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே நம்ம இப்போ கொடுத்துட்டு தான் வரோம். அந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் மட்டும்தான் நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ அதர் மெட்டீரியல் வேறு அதர் பிராண்ட் போர்டு நம்மகிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம சொந்த போர்டு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு வரோம்.
இப்போ இந்த ஆம்பிளிஃபயரில் இருக்க எந்த ஒரு போர்டுமே A to Z எல்லாமே நம்ம சொந்த போர்டு தான். ஒரே ஒரு மைக் ஃப்ரீயை தவிர அந்த மைக் ஃப்ரீ மட்டும் நம்மளுக்கு இல்லை, இப்போதைக்கு போடலை. நான் பெருசாக போவீங்களனால நம்ம வந்து போடலை. இதில் மைக் ஆப்ஷனும் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒரு மைக் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மட்டும், மற்ற எல்லா போர்டுமே நம்மளுடைய சொந்த போர்டு தான். சொந்த போர்டுனா நம்ம பேரில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா தெரியும், மேசியா ஆடியோஸ் அப்படிங்கிற போட்டிருக்க நம்மளுடைய சொந்த போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 16 இன்ச் டெப்த் கேபினெட்டு தான் இதில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் தேவைப்படுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கேபினெட்டாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய 16 இன்ச் டெப்த் கேபினெட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் 1.2 mm திக்னஸில் போட்டிருக்கிறோம். நார்மல் வந்து பார்த்திங்கன்னா 1 mm திக்னஸில் இல்லை 0.7 0.8 தான் கிடைக்கும். ஆனால் நான் போட்டிருக்கிறது இது 1.2 mm திக்னஸில் வந்து நான் ஏற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேனல் 6 mm தான் போட்டிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 amp ஆல்ரெடி டெலிவரி ஆயிடுச்சு. அது போக நாளை டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா தலைவர்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.1, அதுக்கு கீழே வந்து 5.1 8 டிரான்சிஸ்டர் போட்ட ஆம்பு 5.1, அதுக்கு அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா அந்த 2.1 5.1 லோ காஸ்ட்டு, அடுத்தால 4 5.1 ரெடியாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சின்ன சிங்கக்குட்டி உட்காந்துருக்காரு, 2 2 சேனல் ஆம்பு மட்டும், அதுவும் நாளைக்கு டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா 5.1 ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7.2 டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆம்பும் கீழே ஒன்று டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம சின்ன லோ காஸ்ட் ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு அதுக்குண்டான பேனல்ஸ் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இல்லாதனால அதோட ஆர்டர் கிட்டத்தட்ட நிறுத்தி வச்சுருக்கோம், எல்லா ஆர்டருமே. ஸோ அந்த கஸ்டமர் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து டெலிவரி கொடுப்போம். கண்டிப்பாக பேனல் வந்தோடனே மறு நிமிஷமே அந்த ஒர்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டக்கு டக்குன்னு டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கஸ்டமர் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பேனலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாமே இப்போ பெரிய பேனல் தான் இருக்குது, சின்ன பேனல் எதுவுமே நம்மகிட்ட இப்போ கையில் ஸ்டாக் இல்லாதனால அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக பேனல் வந்தோடனே அடுத்தடுத்த ஆர்டர் நான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன். இப்போ பெரிய ஆம்ப் எல்லாமே டெலிவரி கொடுத்துட்டு தான், ரெகுலராக டெலிவரி கொடுத்துட்டு தான் வரோம். இந்த சின்ன ஆம்ப் மட்டும், சின்ன கேபினெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன ஆம்புக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பேனல் மட்டும் இப்போ கையில் ஸ்டாக் இல்லை. ஸோ 2.1க்கும் சரி 5.1க்கும் சரி, ரெண்டுக்குமே சரி. அதனால் கொஞ்சம் நண்பர்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுத்துருவேன், கூடிய சீக்கிரம் கொடுத்துருவேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நெருங்கி வரதுனால எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு டெலிவரி கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் சப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே கொடுத்துட்டு தான் வரோம். இப்போ நம்ம கடையில் இடம் இல்லாதனால நம்ம வந்து இது மட்டும் தான் இதில் காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5.1ல் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து 7.2லும் போட்டிருக்கோம். எல்லாமே டெஸ்டிங்லாம் முடித்து தரமாக செக் பண்ணி ஒரு வாரமாக தூக்கி வச்சாச்சு எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய 4392 போர்டு தான். இது நல்ல கிளாரிட்டியாக இருக்கும், மார்க்கெட் கிடைக்கிற போர்டை விடவே நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஆனால் இன்னொரு பிரச்சனைனா என்னுடைய தேவைக்கே சரியாக இருக்குது. ஸோ நமக்கே செட் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க போர்டு மட்டும். ஸோ இது வந்து 2 சேனல் போர்டு. அது அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் 8 டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்கோம். சும்மா ஜாமுன்னு இருக்கும். 8 டிரான்சிஸ்டர் போட்டு 5.1 தான் இதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கொட்டாயாக வருது. ஒரு 2 நிமிஷம். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஆம்பும். இது 7.2. இது 7.2 ஆம்பிளிஃபயர் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான், 8+8 டிரான்சிஸ்டர் சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். சைடு சேனலுக்கு நம்மளுடைய IRF மாஸ்பெட் போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவும் டெலிவரிக்காக. ஆக்சுவலி இதில் 2 ஆம்ப் அடிச்சிருந்தேன், ஒன்று வந்து இன்றைக்கி டெலிவரி ஆகிடுச்சு. கஸ்டமர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அதை அடுத்த அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 டிரான்சிஸ்டர் போட்ட ஆம்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பனானா சாக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த சப்புக்கு மட்டும் பனானா சாக்கெட் யூஸ் பண்ணிடுவோம். பார்த்திங்கனாலே தெரியும், சப்புக்கு மட்டும் நம்ம பனானா சாக்கெட்டு 2 சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே ஒன்று கொடுத்துருவோம். சிங்கிள் சப்புனா இப்படி ஈஸியாக காம்பேக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல் எல்லாமே இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடியது. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய கேபினெட் தான் இதில் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒயிட்டில் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து கோல்டில் இப்போ அடிச்சிருக்கோம். பார்க்க நீட்னஸாக இருக்குது. ஸோ கேபினெட் பிரிண்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டில் தான் அடிச்சிருக்கிறோம். இதான் நண்பர்களே இன்றைக்கி ரெடி பண்ண ஆம்பிளிஃபயரு. இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லேட் நைட்டு தான், ஸோ அது தவறுதலாக பேசியிருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சிக்கோங்க. நிறைய கஸ்டமர் நேரில் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா கொரியரை விட நேரில் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப சேஃப்டி. நீங்கள் வந்தே எடுத்துக்கலாம், செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். எந்தமாரி ஆடியோ இருக்குன்னு கேட்டும் தெரிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரில் வரக்கு உண்டான கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நேரிலே வந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம், வேறு நல்ல. அது மட்டும் இல்லாமல் சப்புக்கு வந்து ஒரு சப்புக்கு 8 டிரான்ஸ்டர், இன்னொரு சப்புக்கு 2 டிரான்ஸ்டர் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான், 9025995741. இந்த ஒரு நம்பர் தான் என்னுடைய மொபைல் நம்பரும் கூட, அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஸோ தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் வந்து நல்லா காமிக்க முடியல, ஏன்னா லேட் நைட் ஆனதுனால. இப்போ லெஃப்ட் ரைட் மட்டும் தான் பாட்டிகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். வேம்பட்டெலாம் சும்மா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ரொம்ப நாள் ஆச்சா இதெல்லாம் செஞ்சு இந்த ஆம்பிளிஃபயரு, என்னால் வெறித்தரமாக இருக்குது பார்க்க. சரி நைட்டு உட்காந்து செய்யுமேட்டு நீங்கள் ஏதோ ஒரு ட்ராக்கில் ஓடிடுச்சு ஒர்க்கு. இப்படி நாளைக்கு தூக்கிட்டு நாளை ஒர்க்கு நாளைக்கு பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்தடுத்த டெலிவரி கொடுத்துட்டு வரோம். அடுத்தடுத்த இன்னொன்று கஸ்டமர் நிறைய பேர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுத்துட்டு வராங்க, வீடியோ போட்டு வராங்க. கண்டிப்பாக கஸ்டமர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துட்டு வரீங்க, அது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் கேப் கிடைக்க நேரம் நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு வரேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் வண்டிக்கெலாம் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். வண்டிக்குள்ளதெல்லாம் நான் அப்லோட் பண்ணவே முடியல. டாடா ஏசி, தோஸ்து, பிக்கப் எல்லாத்துக்கும் சார மாதிரியே நிறைய வீடியோ இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்க நேரம் கண்டிப்பாக ஒன்றா லைன் பை லைனாக அப்லோட் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் கஸ்டமர் நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. பிடிச்சிருக்க போய் நமக்கு நிறையவே அனுப்பிச்சிருக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அனுப்பின எல்லா ஒரு கஸ்டமருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது ரிக்வயர்மெண்ட் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.